ஈவினிங் வந்தால் தான் 3 நாள் முழுசாகுது. ஏன்னா நம்ம பொழுதூரம் தான் நட்டுருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரியாக பாருங்கள் 3ஆவது நாள்லேயே நமக்கு புழுக்கடி வர ஆரம்பிச்சிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் நிறைய மயில் முயல் இந்த மாதிரியாக கடித்து சாப்பிட்ருக்கு. இப்போ நம்ம இதை பார்க்காம போயிருந்தோம் அப்படின்னா சிக்கலாயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பூச்சி வந்து தின்னுக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு நாள் இதை சாப்பிட ஆரம்பிக்கும், மறுநாள் பக்கத்து செடி. அப்படி மேக்ஸிமம் 2 நாளில் நிறைய இப்போவே ஒரு 50 செடிக்கு மேலே சாப்பிட்டுட்டு நம்ம வயலுக்கு சுற்றி வர காரணமே இதை பார்க்க தான். இப்போ நம்ம மருந்தெல்லாம் அடிச்சுமே நிறைய செடியை சாப்பிட்டுட்டு, ஆனால் அதெல்லாம் தழுத்துரும். இருந்தாலும் நம்ம செய்ததை கண்டிப்பாக செஞ்சிடணும். பார்ப்போம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுக்காண்டி நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ட்டு இருக்கவும் முடியாது. நம்ம செய்ததை கண்டிப்பாக செஞ்சிடணும். அதுக்கு மேலே நடக்கட்டும். ஆமாம், அப்படிங்கிறனால என்ன செய்வாங்கன்னா, வேலை இருக்கும், மாடு இதெல்லாம் இந்த பக்கமாக அப்படியே ஆற்று ஓரமாக பற்றி விட்டு போயிடுவாங்க. அது ஏதாவது கிட்டே நிற்க முடியாது. ஆனால் ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு டயத்துக்கு வந்துடும். ஆனால் போகிற வழியில் இந்த வழியாக நம்ம வயலுக்கும் இடைஞ்சலுக்கு வந்துடும்னு சொல்லி தான் இந்த பக்கமாக இருந்து வெட்டியை அடைச்சிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ நம்ம இன்னொரு வயலுக்கு போக வேண்டியிருந்துச்சு. அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே வரோம். ஏன்னா வெண்டை விதையெல்லாம் எப்படி தழுத்துருக்கு அப்படின்னு பார்க்க தான் வந்தேன். அதை பார்த்துட்டு வேலி அடைக்கிறதையும் ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக முக்கியம். இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொண்டுகள் வழியாக நமக்கு ஆடு மாடு வந்துச்சு அப்படின்னா நம்ம செய்த பயிரை நாசமாகிட்டு போயிடும். இப்போது வெண்டை விதை எப்படி தழுத்துருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 3ஆவது நாள் அந்த இலை அப்படியே மேலே வர ஆரம்பிக்கி. அதாவது கரெக்டாக நம்ம வச்சுருக்கத பாருங்கள். அளவும் நீங்கள் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஜான்லேருந்து கொஞ்சம் ஒரு கணக்கு 1.5 அடி இதுக்கும் கேப்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளோ கேப் 1.5 அடிக்கு ஒன்று வச்சுருக்கோம். இப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற காய்ப்பு இருக்கும். இங்கே ஒரு விதை, இங்கே ஒரு விதை, 2 தழுத்துருக்கு. இதுக்கு ஊடையிலையும் ஒரு விதை இருக்கும், வளரும். இதை நம்ம கிண்டியெல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த தளிர் உடஞ்சி போகும். அதனால் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணக்கூடாது. தழுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம போயிடணும், அவ்வளோதான். அதை சில பேர் அப்படியே தோண்டி பார்ப்பாங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. இதை பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம செய்ததை செஞ்சுட்டு போயிடணும். வாரது கண்டிப்பாக மண்ணில் போட்ட விதை வந்தே ஆகும். நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எல்லா வேலையும் நல்லதாகவே நடக்கும். இது வேறு விதை. அது நம்ம அடித்த மருந்தில் அப்படியே பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிருக்கும். எப்படியும் நாளைக்கு நாளாக கழித்து கண்டிப்பாக ஃபுல்லாக தழுத்து வெளியே வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த பக்கமாக கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் விதை, அதில் கொஞ்சம் மிச்சமும் இருக்குது. 1/4 கிலோ தான் அவ்வளோ இடத்துக்கும் வச்சுருக்கோம். அடுத்து கேந்திப்பூ, இதுவும் பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம அப்படியே லேசாக தான் வச்சுருப்போம். இது இப்போ நமக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த மழை பதம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும். நம்ம தண்ணி பாய்ச்ச ஈரம்தான். நம்ம நடுறதுக்காண்டி தான் அந்த வீடியோ காட்டியிருப்போம். அதிகமான தண்ணி விட்டுருப்போம். ஏன்னா அந்த மண்ணெல்லாம் ரொம்ப காஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே உருந்து போகிற அளவுக்கு இந்த கட்டிக்கெல்லாம் நல்லா நனைஞ்சிட்டு. இனிமே தண்ணி எப்படின்னா, நம்ம அந்த கேணியை மறுபடி களை வெட்டுவோம். இந்த செடியில் உள்ள இந்த குழிகள் எல்லாமே மூடணும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம விதை வச்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குழி இருக்கும். இந்த இருக்கும். இது என்ன ஆகும்னா, அந்த தண்ணி போய் இப்போ நின்றுச்சு அப்படின்னா செடி வேறு பகுதியை அழுவ ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு களை வெட்ட போகிறது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இந்த குழிகளை மூட தான். ஏன்னா விதைக்குள்ளி அடிச்சிருக்கோம் ஏற்கனவே. கொஞ்சம் மேலே இருக்க விதைகள்லாம் செத்துருக்கும்.
ஆனால் உள்ளேருந்து நம்ம மண்ணை வெட்டும்போது வர விதை அப்படியே உயிரோடு தான் தழுக்கும். கண்டிப்பாக 15 நாளுக்குள்ளே நம்ம களை வெட்டியிருக்கணும். இந்த குழியை, அதாவது தண்ணி நின்று அழுகாத அளவுக்கு குழியை அந்த களை வெட்டியில் அந்த மண்ணெல்லாம் ஏறி மூடிடும். இதுதான் முக்கியமான விஷயம். பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வயல் இந்த மாதிரியே இருக்கணும். நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் நம்ம செய்கிற பயிர் மாத்திரம்தான் இருக்கணும். மற்ற எந்த விதமான களை செடிகளும் உள்ளே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சரி நானும் பண்ணும்போது விவசாயம் பண்ணையில் இது ரொம்ப முக்கியம். இங்கே கொஞ்சம் அதை ஈரத்தில் நடந்துக்கிட்டு வரேன், அதனால் இதாகுது. இந்த மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் வச்சுருக்க முடியாது. ஆனால் நமக்கு அந்த பூ பூக்கிறதுக்கும் காய் காய்க்கிறதுக்கும் வெண்டைக்காய்க்கும் காய்க்கிறதுக்கும் இந்த பூக்குமான இடைவெளி ஃபுல்லாகவே நம்ம இந்தளவு சுத்தமாக வச்சுருக்கணும். அப்புறம் காய்ச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு சில புல் எப்படி வரும், வராமல் இருக்காது, அதை விட்டுறலாம். அப்போவுமே நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் அந்த களைகளை எடுக்கணும். அப்போ தான் லாபங்கதை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க முடியும். அடுத்த வயலுக்கு போகிறோம். வெண்டைக்காய், கேந்திப்பூ, சேமங்கிழங்கு இந்த மூணுமே நம்ம தான் அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு ஏக்கரில் கொஞ்சம் கம்மி, ஒரு 16 சென்ட் தான் கம்மி. அப்போ நம்ம இதை ஒரே பயிராகவும் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியம் விவசாயத்தில். நமக்கு இது ஒரு வகையான ரேட்டு போகும், அது ஒரு வகையான ரேட்டு போகும், அது ஒரு வகையான ரேட்டு போகும். அது வெண்டைக்காய் 25 நாள் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் 30 நாளுக்குள்ளே. இதுவும் அதே மாதிரி தான், பூவும் 30 நாளில் பறிக்க ஆரம்பிக்கலாம். பூவும் நம்ம காலையில் 9 மணிக்குள்ளே பறிக்கணும். வெண்டைக்காய் 9 மணிக்கு மேலே பறிக்கலாம். ஏன்னா 11 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டில் ஏலம் விடுவாங்க. இந்த கிழங்கு கரெக்டாக நமக்கு ஐப்பசி மாதம் எடுக்க ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு விவசாயம் பண்ணுறதுல முக்கியமான விஷயமே இது தான். இதில் ஒரு லாபம் கிடைக்கும், அதில் ஒரு லாபம் கிடைக்கும், அதில் ஏன்னா எதுவுமே நமக்கு ஒரே ரேட்டு நிற்காது. இப்போ இது நம்ம எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட்டை கொடுக்க முடியும், அதாலையும் கொடுக்க முடியும், அதாலையும் கொடுக்க முடியும். நம்ம ஒரே பயிரை செஞ்சுட்டு நஷ்டம்னு சொன்னோம்னா தான் பிரச்சனை. இதைத்தான் நம்ம 10-14 வருஷமாக விவசாயத்தில் கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த வயலில் சேம்பு, அடுத்த வயலில் கேந்தி, வெண்டை, இன்னொரு வயலில் வாழைக்கு ஊடு பயிராக நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். மல்லிகைப்பூ, அதுக்கப்புறமா அடுத்து ஒரு வயலில் வாழை, அதுலேயே பக்கத்தில் அதுவும் 4 இதே மாதிரியே 4ஆக பிரித்து அதில் ஒரு வயலில் கிழங்கு வைக்க போகிறோம். இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணும்போது நம்ம லைவில் சொல்லியிருக்கோம் காலையில் ஏற்கனவே, நிறைய முதலீடு தேவைப்படும். அதுக்கு கட்டாயமாக நம்ம பணம் சேமிக்கணும். இப்போ நம்ம போனதெல்லாம் விட்டுறணும். இந்த மாதிரியே வந்து போகிற நேரத்தில் களை எடுக்கணும். இந்த புல்லெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக சாகவே செய்யாது. இதை பார்த்திங்கன்னா நீங்கள் முழுக்க நீங்களுமே பண்ண முடியாது. இப்போ மழை நேரம் அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். அதாவது நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போவோம், அப்படி வேலை பார்க்கறதுட்டு எடுத்து இதெல்லாம் கண்டிப்பாக ஒரே நாளில் முடிக்கிற மாதிரியாக இருக்கும். அது பூக்கள்லாம் வெண்டைக்காயெல்லாம் தனித்தனியாக தட்டாக போட்டிருப்போம். அதில் நமக்கு பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு தட்டாக காய கூட தண்ணியை விட்டு அடைச்சிக்கலாம். இது அப்படி இல்லை, இதை ஃபுல்லாக ஒரே நாளில் முடிக்கணும். இதை நானும் அப்பாவும் நினச்சோம்னா காலையில் அதை முடிச்சிருவோம், மதியம் இந்த பக்கமாக முடிச்சிருவோம். இப்படி நம்மளோட சொந்த உழைப்பை அதிகமாக காட்டணும். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதை நான் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நிறைய நம்ம செய்கிற விவசாயத்தை ஓரளவு நம்ம கிராமத்தில் நடக்கிறதையும் எடுத்து காட்டுவோம். எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அந்த லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அந்த லைக் மூலமாக அடுத்தடுத்த நண்பர்கள் பார்க்க வசதியாக இருக்கும். இப்போ காலையில் நம்ம சொல்லணும்னு நினச்சோம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது அப்படியே நம்ம வயலில் பார்த்திங்கன்னா வாழை வயலுக்கு போவோம், வாழைக்கரையாகும், அப்படியே நம்ம அப்படியே பழகிட்டோம். அதனால் நம்ம இந்த கிழிஞ்ச சட்டை இந்த மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டோம். இதில் ரீல்ஸ் பண்ணுறவங்க நண்பர்கள்லாம் அவங்க பிரபலமாக நம்ம பெரும்பாலும் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் வருவோம். மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான ஆடம்பர பொருள் எனக்கும் பிடிக்காது. ஏன்னா அங்கே ஆடம்பரம் பண்ணோம்னா நம்ம ஆடம்பரங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசு மாறிட்டேன். அது இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு
ஃபங்க்ஷன் அந்த மாதிரியான டைமில் தான் நம்ம செருப்பே போடுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பெரும்பாலும் விவசாயம் அப்படி அந்த டைம்லேயும் நம்ம ஃபங்க்ஷனு திருவிழாக்களுக்கு எங்கேயும் போயிட்டு வந்தால் கூட நம்ம நேரடியாக ஒரு சில நேரம் வயலுக்கு வருவோம். அங்கே வயலுக்கு வெளியே வரப்புக்கு வெளியே கலட்டி வச்சுட்டு தான் வயலுக்குள்ளேயே வரவும். இந்த மாதிரியாக மண்ணை மதிக்கணும். அதுபோக நம்ம செருப்புலேயே நடந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அந்த பழக்கத்தையும் மாற்றணும். இப்போ நம்ம செருப்பு இல்லாமல் நடந்தே பார்த்திங்கன்னா இந்த தென்னமரத்துலலாம் ஏற முடியலை இப்போ. அப்போ செருப்பு போட்டோம்னா ஏறிடுவோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுவோம். ஏன்னா அந்த பழக்கம் கம்மியானதுனால. செருப்பு போடுறதுனால நமக்கு ஒன்றும் நினப்போம், அதாவது ஏதாவது ஒரு அசிங்கத்தில் மிச்சிடக்கூடாது, அந்த மாதிரியான நோய் கிருமிகள். இப்போ நம்மலாம் விவரம் தெரிஞ்சு ஒரு 32 வயசு வரைக்குமே செருப்பு இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு ஒன்றும் பெருசாக வரலை, நம்ம அப்படியே பழகுனதுனால. இப்படியா வரும்போதும் போகும்போதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வேலையை நம்மளே செய்யணும். இதையும் நீங்கள் அதிகமாக கற்றுக்கிடணும். இதெல்லாம் இப்போ சரியான பதம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் நம்ம வெட்டின உடனே அங்கே மழை ரெடியாக இருக்குது. அப்போ நம்ம வெட்டி போடுறது அந்த களை கண்டிப்பாக திரும்ப தழுக்கும். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு வெட்டினதில் பலன் இல்லாமல் போயிடும். அது போக 1 இதில் ஒரு குழி வரும், 2 இதில் ஒரு குழி, 3 இதில் 1 தடுத்துருக்கு, இதில் தடுக்கலை, அங்கே தடுத்துருக்கு. இதுதான் விஷயம். நம்ம இப்போ வெட்டும்போது இந்த மண்ணள்ளி அது மேலே போட்டு மூடிடுவோம் குழிகளில். அப்புறம் அந்த விதைகள் தடுக்க கொஞ்சம் லேட்டாகும். அதில் ஒரு சில விதைகள் போகும். இது ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்ம நிறைய அனுபவப்பட்டோம். அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னேற்பாடாக இதே ஈக்குவலில் வளர்ந்து வர மாதிரியாக விதை போட்டு வச்சுருக்கோம். இங்கே தழுக்காத இடத்துல அதை போட்டு நம்ம அப்படியே மூடணும். இதுதான் விவசாயத்தில் முக்கியம், நீங்கள் கற்றுக்கிட வேண்டியது. அப்போ நமக்கு இல்லாத இடங்களில் அந்த விதையை எடுத்து போடும்போது இதே வயசு அந்த கண்ணுக்கும் வந்திருக்கும். இது கிழங்கு வைக்கும்போது அதுவும் கிழங்கு நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல தகவலோடு சந்திப்போம். மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்சதும் அதையே சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இங்கே பேசுகிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஒரு சில நேரங்களில். அப்போ நம்ம பேச முடியாமல் நம்ம வாய்ஸ் ஓவரும் கொடுப்போம். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. முடிஞ்ச வரைக்கும் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ இது வரைக்குமே நம்ம ஒரு 6 வருஷமாகவே சிங்கிளாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தம்பி ஒருத்தர் கூட கூடிய சீக்கிரம் வந்து சப்போர்ட் பண்ணதுன்றிருக்காரு. அதற்கான நாள் நெருங்கவும் வர சொல்லுவோம். கண்டிப்பாக நம்ம வேலை செய்தியும் இப்போ நம்ம வேலை செய்கிறத வீடியோவாக எடுக்க முடியலை, அது ஒரு வருத்தம். கூடிய சீக்கிரம் அதையும் செய்வோம். இங்கே அப்பா வெளியே அடைச்சிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஒரு சுற்றிட்டோம். இதை சுற்றுறதுக்கான காரணமும் இதில் ஏதாவது நோய் புழுக்கள் இந்த மாதிரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண தான். விவசாயத்தில் அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு செடி போயிருக்கு. இதெல்லாம் ரொம்ப நம்ம துல்லியமாக கவனிக்கணும். நம்ம கண்ணில் கண்டிப்பாக தெரியும், அதுக்கு நம்ம டெய்லி வரணும். இது ஏன் உடஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாக்ஸில் போட்டு தான் நாற்று வந்துச்சு, அதுலேயே நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இது வண்டு கடிக்கலை, புழுவும் வெட்டலை, சொல்ல முடியாது. புழு கூட உங்களுக்கு அந்த செடியோடையே வந்திருக்கலாம் நர்சரியிலேருந்து. இப்போ இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா லேசாக கருவல் இருக்குது, இங்கே ஒரு புழு வெட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம இதை கண்டிப்பாக பார்க்கத்தான் காலையில் வயலுக்கு வரோம், வந்தே ஆகணும். இதுதான் நம்மளோட கட்டாயம். விவசாயத்தில் எந்த வேலை இருந்தாலும் போட்டுட்டு வந்துடணும். இங்கே ஒரு செடி, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலன்னா ஒரு செடியோட விலை 3 ரூபா நமக்கு நஷ்டமாயிரும். பார்த்தீங்களா, புழு வெட்டிட்டு அப்போ அந்த 3 ரூபா போயிட்டு. இதை தான் நம்ம பார்த்துட்டு போகணும். இப்போ இதுக்கு நம்ம மருந்து அடிக்கணும்.